வணக்க நண்பர்களே. வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம இஷ்டத்துக்கு கஷ்டப்படுத்தலாம், கொடுமைப்படுத்தலாம், அவள் நமக்கு அடிமை அப்படின்னு சொல்லி தான் நிறைய மாமியார்கள் தன்னுடைய மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன துரதிருஷ்டவசமான சம்பவம்னா, அந்த கணவனும், அதாவது அந்த பெண் யாரை நம்பி வந்தாலோ அந்த கணவனும் அந்த கணவன் வீட்டு குடும்பத்தாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துவாங்க. இது வாடிக்கை நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த சம்பவம் ஒரு வித்தியாசமான சம்பவம். அதாவது வீட்டுக்கு வந்த மருமகளை அந்த மாமியார் பயங்கரமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணோட கணவனும் பத்தாவது குறைக்கு அந்த கணவனோட தங்கச்சியும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு அரணா நிற்கிறாங்க, பாதுகாப்பாக நிற்கிறாங்க. இதை பார்த்து மிரண்டு போன அந்த அம்மா, என்னடா அது, இந்த மருமகளை கொடுமைப்படுத்தலான்னு பார்த்தா தன்னுடைய மகனும் பத்தாவது குறைக்கு தன் வயிற்றில் பிறந்த மகளும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்களேன்னு சொல்லி அந்த அம்மா மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீயும் ஒரு பெண் வயிற்றில் பிறந்த ஒரு பொம்பளை தானே, நானும் உன் வயிற்றில் பிறந்த ஒரு பெண் குழந்தை தானே, என்னையும் ஒரு பொம்பளை நம்பி தானே இன்னொரு வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த மகள் சரமாரியா கேள்வி கேட்டதால நிலைக்குழிந்து போன அந்த அம்மா அடுத்ததா அந்த மருமகளை கொடுமைப்படுத்துறத அடியோடு நிறுத்திட்டாங்க. இன்னொருத்தன் வீட்டிலிருந்து வந்த பொம்பளை பிள்ளைய இஷ்டத்துக்கு கொடுமைப்படுத்தலாம், இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகள் கேட்ட கேள்வி ஒன்னொன்னும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மருமகளை அந்த அம்மா கொடுமைப்படுத்துறத அடியோடு விட்டுட்டாங்க. இந்த சம்பவம் உண்மையாலுமே எல்லாருக்கும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்க மனசும் நிகழ்ச்சி ஆயிரும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஒரு பெண்ணானவர் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும்பொழுது அந்த வீட்டுல மாமியார் குடும்ப, மாமனார் குடும்பம்னு சொல்லி ஒரு சில கொடுமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பெண்ணு அவங்களை நம்பி அந்த வீட்டுக்கு போக கிடையாது. அந்த வீட்டுல தான் வாக்கப்பட்டு போன கணவனை நம்பி தான் அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கணவனோட அரவணைப்பு கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு தேவைப்படுது. இதே போல இந்த சகோதரிக்கும் அது போல ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல மாமனார் மாமியார் குடும்பம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல அந்த கணவன் ஒரு அளவுக்கு பொறுத்து பார்த்துட்டு அந்த பொண்டாட்டிக்காக வெகுண்டு எழுந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, அந்த நாத்தனாரா இருக்காங்களா அந்த வீட்டுல, அவங்களும் தான் வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி குடும்பப்படுத்தீங்கன்னு சொல்லி அவங்களும் வெகுண்டு எழுந்து அந்த மாமனார் மாமியாரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா, எல்லாம் தயாரா? இன்னும் தயார் செஞ்சு வச்ச கடலை உருண்டையை எடுத்து வைக்கலையா? உருட்டி போட்ட உருண்டைகள் எல்லாம் அப்படியே தட்டில் இருக்கு. எவர்சில் டப்பால ஏன் போடல? காராசேவு டப்பா திறந்தே இருக்கு. சுமதி இப்ப வந்துடுவாளே, ஏன் தான் இப்படி அசமஞ்சமா இருக்கியோ? எல்லாம் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்துக் கொண்டாள் விசாலம். என்று என் மாமியார் சொன்னதும் கடலை உருண்டை நன்றா ஆறினதும் எடுத்து வைக்கலாம் என்று இருந்தேன். இல்லை என்றால் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும். காராசேவை சூடோடு மூடினா மூடியை வேர்த்துவிடும். அதனால நமத்து போய் கரகரப்பா இருக்காது. இதோ இப்ப 5 நிமிஷம் செஞ்சிடறத்த என்று நான் தயாரானேன். கூட கூட பேசு, முன்னாலேயே சுறுசுறுப்பா எல்லாம் ரெடி பண்ண வேண்டாமா? சரி சரி சீக்கிரம் ரெடி பண்ணு. குழம்பு பொடி வேற சுமதி கேட்டாலே, மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வந்தியா இல்லையா என்றபடி நகர்ந்தாள் விசாலம். விசாலம் தன்னுடைய மருமகளை வந்ததிலிருந்தே அவளை இப்படித்தான் கொட்டுன்னு கொட்டிட்டு இருப்பா. தேல் கொட்டுற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் கொட்டிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் அந்த மருமகள் இருப்பாங்க. இப்படித்தாங்க இந்த மருமகளுக்கு காலையில 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா இரவு படுக்க போகும் வரை வீட்டு வேலைகள் இடுப்பு வெடிக்கும். இதுல வீட்டு வேலைக்கு வர வேலைக்காரி கூட நான் லீவு போடுறேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அந்த வேலைக்காரி வேலையும் சேர்த்து இந்த மருமகள் பாக்குறதால இவங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இந்த நிலையில இந்த மாமியார் அந்த மருமகளை கொட்டுன்னு கொட்டிட்டு இருப்பாங்க. இப்படி மூஞ்ச சிடுன்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாமியார் ஏன் இப்படி அவசரப்படுத்துறாங்கன்னா, அடுத்த ஊர்ல வாக்கப்பட்டிருக்கோம் தன்னுடைய மகளுக்கு சீர்சனத்தை செய்யறதுக்காக இப்படி தன்னுடைய மருமகளை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய மருமகள் மாடா வேலை செஞ்சாலும் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. நீ என்ன வேலை பாக்குற? என் மகளும் தான் போய் வீட்டுல வேலை பாக்குறா, எப்படி வேலை பாக்குறான்னு சொல்லி தன்னுடைய மகளை காரணம் காட்டி இந்த மருமகளை சும்மனைக்கு மூஞ்ச கட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மருமகள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த மருமகள் ரம்யாவின் கணவர் ஆபீஸ்ல இருந்து வேலை முடிஞ்சு வரான். வரும்பொழுது தன்னுடைய மகன் ஆபீஸ் முடிஞ்சு வர்றான்னு சொல்லி அந்த டைம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு உடனே இந்த அம்மாக்காரி என்ன பண்றாங்கன்னா, நேரா போயிட்டு இவ தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி, அந்த மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி அவங்க சீன் போடுறாங்க. இதை பார்த்த அந்த ஆபீஸ் விட்டு வந்த அந்த பையன், ஏண்டி அம்மாவை வேலை வாங்குற, வயசான காலத்துல அவங்களையும் வேலை வாங்குறேன்னு சொல்லி தன்னுடைய மனைவிய இவனும் மூஞ்ச கட்ட ஆரம்பிக்கிறான். எங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட் வேற, பிபி வேற அதிகமா இருக்கு, ஏன் இப்படி அவங்க தெரிஞ்சிருந்து அவங்க வேலை வாங்குறியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிய அடிக்கவும் கை வாங்குறாரு அந்த கணவர். அந்த டைம்ல அந்த மாமியார் விசாலம் என்ன பண்றாங்கன்னா, ஏன்டா என் மருமகளை திட்டுற, பாவம் அவ தனியா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் வேலை அவளுக்கு ஒத்தாசையா இருக்கேன், அது உனக்கு பிடிக்கலையா? ஆபீஸுக்கு வந்தே நேரா குளிச்சுட்டு வேலையை பாரு, நீ ஏன் மருமகளை திட்டுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ற மாதிரி நடிப்பாங்க. உடனே அந்த மகன் சொல்றான், ஏமா நீ ஏமா அவளுக்கு சப்போர்ட் பண்ற, உன்னை வேலை வாங்குறாளே, உனக்கு ஹார்ட் பேஷண்ட் பிபி இருக்குன்னு தெரியுமில்ல, உன்னை போய் வேலை வாங்குறா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற, அவங்க அம்மா வரதா வேலை வாங்குவாளா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அவன் திட்டுறதை பார்த்து அந்த விசாலம் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. ரம்யா இதெல்லாம் பார்த்துட்டு, அடே அப்பா, இது போல மாமியார் யாருக்கும் அமையக்கூடாது, என்னம்மா நடிப்பு நடிக்கிறாங்க,
மகன் வரும்போது எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் அந்த மகன் வாயால என்னை திட்டு வாங்க வைக்கிறாங்களே, இது போல மாமியார் எனக்கு அமையறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நடிகர் திலகன் சொல்லி பட்டமே தரணும்னு சொல்லி தனக்குள்ளே குலுக்கிக்கிறார். அடுத்ததா அந்த கணவன் ஆபீஸ் முடிஞ்சு வந்து நேரா குளிச்சுட்டு வந்து ரெடியா இருக்கான். கொஞ்ச நேரத்துல ரம்யா வீட்டு வாசல்ல கார் சத்தம் கேட்குது. உடனே மாமியாரும் கணவனும், ரம்யா கார் வந்துருச்சு போல இருக்கு, என் தங்கச்சி வர போறா, நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா, அவளுக்கு தேவையான முறுக்கு சீரெல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்று ஆர்வமாக சொல்றாங்க. அவளும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நீ தங்கச்சி வந்தோன்னு எல்லாம் தரலாம் அப்படின்னு சொல்லுவோன்னே சரி வா எல்லாம் கூப்பிட்டுலாம்னு சொல்லி போறாங்க. வீட்டு வாசல் வரைக்கும் போன ரம்யா அங்க போகல. ஏன்னா முன்ன போய் தன்னுடைய மகளை வரவேற்றா, அதுவும் அந்த மாமியாருக்கு பிடிக்காது. அதனால ரம்யா பின்னாடி ஓரமா நிக்கிறாங்க. ஆனா அந்த நாத்தனார் காரை விட்டு இறங்க உடனே தன்னுடைய அம்மா அண்ணனை கூட பார்க்கல, நேரா அண்ணி கிட்ட போறா. அண்ணி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்க தான் ஆசையா வந்தேன், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆவலா தன்னுடைய அண்ணியை போய் பேசுறது இந்த மாமியாருக்கு பிடிக்கல. நேரா நான் மகள் வந்தா நம்மளதான் பாப்பான்னு சொல்லி பார்த்தா நேரா அண்ணிக்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டாலேன்னு சொல்லி தன்னுடைய மகள் மேலையும் கொஞ்சம் கோவப்படுறாங்க அந்த மாமியார். உடனே ரம்யா சொல்றா, ஏம்மா இப்படி மெலிஞ்சிட்ட, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு, நல்லா சாப்பிட வேண்டாமா, சரி நீங்க வந்துட்டுல, நீ பிரசவம் ஆயிட்டு உங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்குவேன், உன்னை நல்லா தாய் மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நாத்தனாரை கட்டி கொள்கிறா அந்த அண்ணி. இதை பார்த்து அந்த மாமியாருக்கு வயிற்று எரிச்சல் அதிகமாயிடுது. என்னடா இது, நம்ம பெண்ணு நம்ம கிட்ட வரும்னு பார்த்தா நேரா அண்ணிட்டு போறா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவளை இப்பவே குட்டி வைக்கணும்னு சொல்லி அந்த அண்ணியை எப்படிலாம் மட்டம் தட்டணுமோ அப்படிலாம் அந்த நாத்தனார்கிட்ட மட்டம் தட்டி பேசுறா அந்த மாமியார். அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த மாமியார் நேரா தன்னுடைய மகள்கிட்ட போயிட்டு, வாடி என்ன நேரா வந்த அம்மா அண்ணன் கூட கண்ணு தெரியலையா, நேரா அண்ணிட்டே போற அப்படின்னு சொல்லவும், ஏமா அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தவங்க, அவங்களை நம்ம பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி இப்படியே சொல்லு, நீ இப்படி சொன்னா உன் அன்னிக்கு என்னை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த நாத்தனாருக்கு கோவம் வந்துடுது. ஏமா நீ இப்படி இருக்க, நீ இன்னும் மாறவே மாட்டியா, என்ன ஒரு வீட்டுல கட்டி கொடுத்தல, அந்த வீட்டுல என் மாமியார் நாத்தனார் என் கணவர் முதற்கொண்டு அன்பா இருக்காங்க, அதை பார்த்துட்டு நீ பூரிச்சு போலியா, அதே போலதானே அண்ணி வீட்லயும் இருப்பாங்க, தன்னுடைய மகளை கட்டி கொடுத்தோம், அந்த வீட்டுல மாமியார்லாம் அன்பா இருக்கணும்னு சொல்லி ஏக்கமா இருக்க மாட்டாங்களா, நீ மட்டும் ஏன் என் அண்ணியை இப்படி குறை சொல்லிட்டே இருக்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம அவளை புகழ்ந்தா அவ உன்னை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு எங்க அண்ணி நல்லா வேலை செஞ்சாலும் குறை சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயம் இல்லமா அப்படின்னு சொல்றா. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா மாமியார் உன்னை கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி என்னை வளர்த்தீங்க, ஆனா அண்ணி வந்ததும் நீங்களும் அதான் பண்றீங்க, ஆனா நான் வாக்கப்போட்ட வீட்டுல மாமியார் என்ன அப்படிலாம் சொல்ல கிடையாது, அவங்க மகளை தான் பாக்குறாங்க, நீனும் நம்ம அண்ணிய மகளை பார்த்தா என்னம்மா, இப்படி உன் பொண்ணு இன்னொரு வீட்டுல வாக்கப்பட்டா அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், இன்னொரு பொண்ணு உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டா அந்த பொண்ணு அடக்கி வைக்கணுமா, ஏமா இப்படி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணமும் வச்சுட்டு அலையிற. இந்த காலத்துல மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் கை போட்டுக்கிட்டு ஷாப்பிங் போறாங்க, நாத்தனாரும் அன்னிகளும் கை கோர்த்துக்கிட்டு ஒன்னா சினிமாக்கு போறாங்க, ஆனா நீங்க தான் இன்னும் மாறாம பழைய பஞ்சாங்கமே இருக்கீங்க. நான் இப்படி உங்களுக்கு உபதேசம் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, எனக்கு அந்த வயசுலாம் வரல, ஆனா எனக்கு வாழ்க்கையில பக்குவம் வந்துடுச்சு, எனக்கு கல்யாணம் பண்ணி போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டுனா அந்த வீட்டுல மாமியார் நாத்தனார் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கு, நீ தான் அந்த வீட்டுல ராணி அப்படின்னு சொல்லி அமிச்சிங்க. உன்னுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அங்க போயிட்டு என் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட எல்லாம் திமிரா இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரியா தான் இருந்திருப்பேன். ஆனா நான் எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்பா பழகினதால என்னை உண்மையாலுமே அந்த வீட்டுல ராணி மாரி தான் வச்சிருக்காங்க. அதே போலதாம்மா இந்த வீட்டுக்கு வந்த அண்ணியும் உன்னை என்னைக்கோ எதிர்த்து பேசியிருக்காங்களா, அண்ணனும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு அண்ணியை சும்மா திட்டுறாங்க, அதெல்லாம் பார்த்து நீ ரசிக்கிறே தவிர பாவம் அந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரிதான் சொல்லி நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு அவ சொல்லவும் அந்த விசாலம் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. நம்ம மகள் நம்மள செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கறாள்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மகன் அதாவது ரம்யாவோட வீட்டுக்காரர் வந்து, அம்மா நான் வந்துட்டு நேரடியா சொன்னா என்னடா நம்ம மகன் வந்து பொண்டாட்டி பேச்சு கேட்டு நம்மள குடும்பம் பார்த்துலாம் நினைப்பேன், ஆனா என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவமா, எனக்கு தெரியும் அவளை பத்தி, அவன் எது சொன்னாலும் உன்னை எதிர்த்து பேச மாட்டா, அதனால உனக்கு ஹார்ட் பேஷண்ட், நீ பிபி அதிகமா இருக்கு, நானும் எதை சொல்ல போக உனக்கு உடம்பு முடியாம போயிடும், அதனாலதான் நானும் என் பொண்டாட்டி திட்டுற மாதிரி திட்டினேன். நம்ம தங்கச்சி சொல்றது கேட்டியா, நீ சொன்ன மாதிரி நம்ம தங்கச்சி நடந்துகிட்டா கண்டிப்பா அந்த மாமியார் கண்டிப்பா அவளை நல்லா வச்சுக்க மாட்டாங்க, ஆனா நம்ம தங்கச்சி புத்திசாலிமா, அவளுடைய உண்மை குணத்தால அங்க போயிட்டு இதுதான் நம்ம வீடு, இவங்க தான் நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி தன்னுடைய மாமியார் நினைச்சதால அவங்களும் வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா ஏத்துக்கிட்டு நடத்துறாங்க. அதுபோல நீனும் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மகளா பார்க்காம மருமகளா மட்டும் பார்த்து அவளை தேல் கொட்டுற மாதிரி கொட்டுறியாமா அப்படின்னு அவன் சொல்லவும் விசாலம் கண்ணுல இருந்து கண்ணீர் தண்ணீர் மாலை மலையா கொட்டுதுங்க. தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி எங்கம்மா என் மருமக அவளை கூப்பிடுமான்னு சொல்லி தன்னுடைய மருமகளை தேட ஆரம்பிக்கிறா அந்த விசாலம். உண்மையாலுமே இந்த சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அந்த நண்பர் இணையதளத்துல பகிர்ந்திருக்காரு. உண்மையாலுமே இந்த பதிவின் மூலம் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு மருமகளா போகும் பொழுது அதே பெண் அந்த மாமியார்கிட்ட எவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாங்க, ஆனா இவங்க மறுபடியும் மாமியாரா மாறும் பொழுது அதே கொடுமை தான் தனக்கு வரப்போற மருமகள்கிட்ட செய்யறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு சொல்லி இந்த பதிவின் மூலம் தெளிவா தெரியுது.
இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் மறக்காமல் ஆளுங்கிற பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மனதை நிகழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.